நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ககன் சாரதா காலில் விழுந்து அபூர்வாவை மன்னிப்பு கேட்க வச்சது அபூர்வாவுக்கு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. அதனால தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு பேய் மாதிரி ரூம்குள்ளே உட்காந்துருக்காங்க. இந்த ககனை நான் சும்மா விடவே மாட்டேன், என்னைய எவ்வளோ அவமானப்படுத்திட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த சாரதா காலில் விழுந்து என்னைய மன்னிப்பு கேட்க வச்சுட்டான். அவனை நான் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் புழுங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் சந்திரா வராங்க. சந்திரா கிட்ட அபூர்வா சொல்கிறாங்க, அந்த ககன் பண்ணதை பார்த்தீங்களா, சாரதா காலில் என்னை விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சுட்டான். எனக்கு இது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? அப்படி ஒரு அவமானத்தை தேடி தந்த அந்த ககனை சும்மா விடக்கூடாது, அவனை கொல்லுங்க மாமா கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே பூமி ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு நடந்தது பெரிய அவமானம், அதனால அந்த ககன் உயிரோடவே இருக்கக்கூடாது, அவனை எப்படியாவது சாகடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சந்திரா சொல்றாங்க, அபூர்வா நீ அவசரப்படாத, அவனை சாகடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நீ சாரதா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நானும் தான் அந்த அவமானத்தில் கூனி குறுக்கி போய் நின்றேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல இதை கேட்ட அபூர்வா சொல்றாங்க, அந்த ககனை நிம்மதியாவே வாழ விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அபூர்வா நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ககனை பழி வாங்காம விட மாட்டாங்க போல. அதுக்காக தான் ககனோட வீட்டுக்கு வேவு பார்க்கறதுக்காக வேலைக்காரி ஒருத்தவங்கள அனுப்புறாங்க. அவங்க பேர் ரத்னா. அவங்க ககனோட வீட்டுக்கு வேலை தேடி போக அப்போ பூர்ணி சொல்றாங்க, இல்ல இங்கெல்லாம் எந்த ஒரு வேலையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் ககன் சாரதா ரெண்டு பேருமே வராங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது பாவமா இருக்கு, யாருமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிம்பத்தியெல்லாம் கிரியேட் பண்ணி எப்படியோ ககனோட மனசை மாற்றிடுறாங்க. அதனால ககனும் சரி இந்த வீட்டில் மெய்ட் வேலையும் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலை பொறுப்பை அந்த ரத்னா கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அப்போ ரத்னா எப்படியோ ககனோட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அபூர்வா மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே எப்படியோ ககனோட வீட்டில் வேலைக்கு நான் சேர்ந்துட்டேன். இனிமேட்டு இந்த வீட்டில் அந்த பொம்மை எங்கே இருக்குது எல்லாத்தையுமே வேவு பார்த்து உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அபூர்வாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இதுக்கப்புறம் அந்த ககனை நிம்மதியாகவே வாழ விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அபூர்வா நினச்சிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த பொம்மையை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு, அதுக்காக தான் நான் உன்னை அங்கே அனுப்பி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மெய்ட் கிட்டையும் சொல்லிடுறாங்க. ககன் கையில் மட்டும் அந்த வீடியோ மாட்டுச்சு, அவ்வளவு தான், அவன் சும்மாவே இருக்க மாட்டான். கண்டிப்பாக என்னைய பற்றி சந்திரா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி ஆதாரத்தையும் நிரூபித்து அப்புறம் என்னைய ஜெயிலுக்கு அனுப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா ஒரு பக்கம் பயந்துக்கிட்டு இருக்க. இந்த சைடு உதய் வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறாங்க. அப்போது நம்ம பூமி டான்ஸ் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க பசங்களுக்கு. இந்த சைடு நம்ம ககன் வந்து பூமியை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே மாறி மாறி ஓரக்கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உதய்க்கு செம்ம கடுப்பாகுது. அப்போது இன்னும் ககன் பூமி ரெண்டு பேருமே மனசளவில் நெருக்கமாக தான் இருக்காங்களா, இதை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட போய் சொல்கிறாங்க, அங்கிள் இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன உதய் இப்படி சொல்கிற, எதனால நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு உதய் சொல்கிறாங்க, ஆமாம் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, உனக்கு என்ன வேணும் சொல்லு, இந்த வீடு வேணுமா இல்லை என் சொத்துல பாதி பங்கு வேணுமா சொல்லு, எல்லாத்தையுமே நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட உதய் சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும், பூமி மட்டும் என் கூட இருந்தால் போதும். ஆனால் பூமி இன்னும் ககனை தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, அவள் என் பேச்சை மீறவே மாட்டா, என்னதான் அவள் ககனை மனசில் நினச்சிட்டு இருந்தாலும் அவள் உன்னையே தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டோன்னே அபூர்வாவும் வராங்க. அபூர்வா உதய் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு உதய், நீ தான் பூமியை ககன் கிட்ட இருந்து காப்பாற்றணும். எப்படியோ நீ ஏதாவது ஒரு வேலை பண்ணி எப்படியாவது ககன் பூமி ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டையை ஏற்றி விட்டுரு. இதுக்கப்புறம் ககன் பூமி மூஞ்சிலையும் முழிக்காத அளவுக்கு நீ ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணனா கண்டிப்பாக ககனே பூமியை விட்டு ஓடிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட உதயும் நேராக அந்த டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பூமி கிட்ட பேசுகிறாங்க, பூமி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என்னதான் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பூமி வந்து செம்மையாக கடுப்பாக்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் எனக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது, இந்த டான்ஸ் கிளாஸில் வச்சு இப்படியெல்லாம் பேசி என்னையை இரிட்டேட் பண்ணாதீங்க, நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட உதய்க்கு இன்னும் கடுப்பாயிடுது. அப்போ தான் பூமி வந்து ரூம்குள்ள ஏதோ ஃபைல் எடுக்க போவாங்க. அப்போ உதயம் பின்னாடியே போவாங்க. அப்போ பூமி கிட்ட சொல்லுவாங்க, என்ன பூமி நான் பேசுகிறத காது கொடுத்து கூட நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ககன் வரதை பார்த்துருவாங்க. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலே இருக்கிற பேப்பர் எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டுருவாங்க. அதை எடுக்கிறதுக்காக ரெண்டு பேருமே குனிவாங்க. குனிஞ்சு அந்த பேப்பரெல்லாம் எடுத்து ககன் வந்து அங்கே நிற்பார். ரெண்டு பேருமே எந்திரிப்பாங்க. அப்போது ககன் பார்க்கும்போது உதய் வந்து பயங்கரமாக ரியாக்ஷன்லாம் கொடுப்பாரு. அதை பார்த்ததுமே ககனுக்கு பயங்கரமாக பிபி ஏறும். அப்போது உதய் வந்து ககன் கிட்ட கேட்பாங்க, என்ன ககன் உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாதா, ரூம்குள்ளே வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ தான் பூமி வந்து அந்த பேப்பரெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருப்பாங்க.
அப்போ உதய் வந்து அங்கேருந்து வெளியில் போயிட்டானுமே ககன் வந்து பூமி கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாரு பூமி, இது வந்து டான்ஸ் கிளாஸ், இங்கே எல்லாமே புனிதமாக தான் இருக்கும், இந்த இடத்துல போயிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ககன் புரியாமல் பேசிட்டு போவார். இதை கேட்டதுமே பூமிக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும். என்னது இவன் பாட்டுக்கு வரான், இவன் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு செம்ம கடுப்பாகும். அப்போது ககன் பூமி கிட்ட போய் கேட்பாங்க, என்ன ககன் நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்லுவாங்க, நீ இவ்வளோ சீக்கிரம் மாறுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பூமி அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக போயிடுவாங்க. நம்ம பூமிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்ம ககன் ரொம்ப சேடாக வரதை பார்த்துட்டு சாரதா கேட்பாங்க, என்னாச்சு ககன் ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்லுவாங்க, பூமி இப்படியெல்லாம் பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா, அந்த உதய் கூட ரொம்பவே நெருக்கமாக இருக்கா பூமி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே சாரதாக்கு செம கோபம் வருது. ககன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன், நீ பூமியை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் பூமி எது செஞ்சாலும் அது நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் செய்வான், நீ எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ பூமி வந்து அந்த உதய் கூட நெருக்கமாலாம் இருக்க மாட்டா அப்படி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு, ஏன்னா பூமி எந்த அளவுக்கு நீ காதலிக்கிறா அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா பூமிக்கு சப்போர்ட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ககனுக்கு பூமி உதய் கூட பேசுறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதை எப்படிடா வெளிக்காட்டுதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி எமோஷ்னலாக சாரதா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சாரதா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன், நீ மனசை போட்டு குழப்பிக்காத, எது நடந்தாலும் நம்மளோட நல்லதுக்கே அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சாரதா வந்து ககனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைடு அந்த ரத்னா வந்து அந்த பொம்மை எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரூமாக தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் பூர்ணி வருவாங்க. பூர்ணி வந்து அந்த மேடிக்கிட்ட பேசுவாங்க, சரி நீங்கள் எதுக்காக இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தீங்க, உங்களுக்கு யாருமே இல்லைனா எவ்வளவோ அனாத ஆசிரமம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு சேர்ந்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே, நீங்கள் எப்படி கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது கேட்டால் ரத்னா சொல்கிறாங்க, இல்லை நான் ககனையாவை பற்றி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் வந்து நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் நான் ககனையா கிட்ட ஏதாவது ஒரு உதவி தேடி வருவோன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேச்சை மாற்றிடுறாங்க. இந்த சைடு அந்த பொம்மை எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரத்னா தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பூரணிக்கு சந்தேகமாக இருக்கும், இவன் இந்த வீட்டுக்கு வேலை பார்க்க வந்தாளா இல்லை வேவு பார்க்க வந்தாளா ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி பூரணிக்கு ஒரே குழப்பமாக தான் இருக்கும். சாரதா கிட்ட போய் சொல்லுவாங்க, அம்மா நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்ந்துருக்காள், அவளோட நடவடிக்கை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவள் வேலை பார்க்க வந்த மாதிரி தெரியல, எதையும் அவள் வேவு பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பூர்ணி வந்து சாரதா கிட்ட சொல்லுவாங்க. அந்த சாரதா சொல்லுவாங்க, நீ எதுக்குமே கவலைப்படாத பூர்ணி, நம்ம இந்த வீட்டில் தானே இருக்கோம், அவள் என்ன பண்ணாலும் சரி, அவளோட வண்டவாளம் தண்டவாளம்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் வெளியில் வரல, அப்போ அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துவோம், யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவள் வந்திருக்கா, அதனால அவளுக்கு நம்ம அடைக்கணும் கொடுத்துதாம ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சாரதா பூர்ணி கிட்ட சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம அப்புறமா வந்து எப்படியாவது பழி வாங்கணும் ககனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து உதய் வருவார். உதய் ரொம்ப சந்தோஷமாக வரதை பார்த்தா அப்புறம் வந்து உதய் கிட்ட கேட்பாரு, என்ன உதய் ரொம்ப சந்தோஷமாக வர அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ உதய் வந்து ஆஃபீஸில் நடந்த விஷயம்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து பூமி கிட்ட பேசிட்டு இருந்தேன், அப்போ பேப்பரை கீழே தள்ளி நாங்கள் பேப்பரை எடுத்துகிட்டு இருக்கும்போது ககன் வந்துட்டாரு, ககன் முன்னாடி நான் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தேன் ஆண்டி, அந்த ரியாக்ஷனை பார்த்ததுமே ககனுக்கு மூஞ்சே செத்து போயிடுச்சு, எவ்வளோ கோவப்பட்டாரு தெரியுமா, ஆனால் அந்த கோவத்தை அவரால் வெளியில் காட்டவே முடியல, கண்டிப்பாக அவன் இதை நினச்சி நைட்டெல்லாம் தூங்க மாட்டான்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி உதய் வந்து அபூர்வா கிட்ட சொல்லுவாங்க. இதை கேட்டதுமே அபூர்வாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எப்படியோ இந்த உதயை வச்சு ககனை என்ன பாடுபடுத்துகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி அபூர்வா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ககன் வந்து மொத்தத்துக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி பூமி கழுத்தில் தாலியை கட்டி இந்த கல்யாணத்தையே நிறுத்த தான் போகிறாரு. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.